அனைவருக்கும் வணக்கம். குரு களத்தில் இறங்கிவிட்டான். அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு இந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் அற்புதமாக சாதகமாக வலம் வரக்கூடிய இடங்களில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் அபரிவிதமான நன்மை பல ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான். இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். குரு களத்தில் இறங்கிவிட்டான். அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான். எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம் பல சுப நிகழ்வுகள் அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான
அற்புதமான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு. பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல் தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் 7 மாதங்களுக்கு பிறகு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெருவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார் குரு. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான நன்மை. களத்தில் இறங்கிவிட்டான் குரு, தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகினாலும் சற்று நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான லாபம் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் உச்சம் பெறுவதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக மாற்றத்தை சந்தித்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொட்டது அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து துறை ரீதியான வளர்ச்சியும் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் குருவிற்கு நேர் எதிராக சனி நின்றாலும் கூட குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகி புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். இந்த 4 ராசிக்காரர்கள் அமோகமான யோகத்தை உறுதியாகவே களத்தில் இறங்கிய குருவின் அமைப்பால் சந்திக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. சொந்த வீடு வாங்கும் யோகம், தொழில் துவங்கும் யோகம் போன்ற அனைத்துமே பல வகையில் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை காட்டிலும் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் இருப்பதால் காதல் திருமணம் கைகூடும். நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உள்ளிட்ட மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அனைத்து வகையான நன்மையும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.